18 வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. இன்றைய நிகழ்ச்சியில் ஆர்ச் பிஷப் குணசேகரன் சாமுவேல் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர. நீ பாக்குற சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. கெட்டப்பு ஃபாதர் கெட்டப்பு, கழுத்தில் சிலுவை, ஆனால் பண்ணுறதெல்லாம் இந்துத்துவாக்கு ஆதரவாக, பாஜகவிற்கு ஆதரவாக. என்ன உலகத்துல எவன வேணாலும் மன்னிக்கலாம், ஆனா இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஏமாத்திரவன மன்னிக்கவே கூடாதா? அப்படின்னா எப்பயும் ஒரு முடிவெடுங்க. அருமையான ஒரு கேள்வி இது. அது இந்துத்துவாக இருக்கட்டும், அது பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், எல்லாமே மக்களை சார்ந்து தான் இருக்கு. இந்த குருவி தலையில இப்படி ஒரு முறையா? எனக்கு மத வரியில் அவங்க தெரியலையே. அவங்க படத்தெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? என்னவா பண்ணிட்டு போட்டு எனக்கு எதுவும் பண்ணலையே அவங்க. ஓ, உங்களுக்கு பண்ணதான் பிரச்சனை. இந்த நாட்டில் கிறிஸ்துவர்கள் எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல, இல்லை பைபிளை கிழிச்சாலும் எல்லா கிறிஸ்துவ ஜீசஸ் என் ஃப்ரெண்டு தான். அவருக்கு நீ பண்றது செம்ம கடுப்பாகும். உன்னை ஹெல்லுக்கு அனுப்பி எண்ணெயில போட்டு பொரிச்சிருவேன். கிறிஸ்துவ தேவாலயங்களுக்கு உள்ளே போயிட்டு அடிக்கிறாங்க, ரவுடிசம் பண்ணுறாங்க. நீங்கள் பாஜக ஒன்றுமே பண்ணல, அவங்களாம் அப்பாவின்றீங்களே. நீங்கள் உங்கள் இனத்துக்கு சில துரோகம் இல்லையா? ராஜா விடு விடு, மிருகமா மாறிக்கிட்டு இருக்கேன். விடா, தப்பிச்சு ஓடி வாடா. விடா, அவன் நிக்கிறான் பாரு. அவன் ஓடி போடா. விடா, எந்திரிச்சு ஓடி போடா. டேய், எதனால பாஜகவை தூக்கி வச்சுன்னு கொண்டாடுறீங்கன்னு கேட்குறேன். இல்லை எனக்கு இல்லை பிரைம் மினிஸ்டர் ப்ராஜெக்ட் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. ஆங்கிலிக்கன் தெரிந்த திருச்சபைக்கு பிரைம் மினிஸ்டர் ப்ராஜெக்ட் எங்களுக்கு கொடுத்தாங்க. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. என்ன ப்ராஜெக்ட் அது? வீடு கட்டி தர்ற திட்டம். எத்தனை வீடு? 120 வீடு. ஓ, நீங்க கட்டி கொடுத்தீங்க? ஆமா. எப்படி? அரசாங்கம் கொடுத்த பிரதமர் திட்டத்தினுடைய பணத்தில் நாங்கள் செய்தோம். அதை எனக்கு எங்க வீட்டுல வச்சே காது குத்திட்டாங்க. ஏமா கோயில வச்சு குத்துறீங்களா? வீடு எங்கன்னு கேட்கல, வீடு எங்க கட்டினீங்க விருதுநகர்ல கேட்க. அதை தான் நான் சொல்றேன். என்னுடைய பிஷப்புக்கு தான் தெரியும் அந்த கிராமத்துடைய பேர், எனக்கு தெரியாது. பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்? மறுபடியும் நான் சொல்றேங்க, இது ப்ராஜெக்ட். உங்க மூலமா தாங்க பணம் வந்துச்சு. உங்ககிட்ட வாங்கி தான் நான் கட்டித்தரேன். உங்களுக்கு வழி தெரியலன்னா நான் வழியை காண்பிக்கிறேன். இப்படி ஒரு வழி இருக்கு, வாங்க. யாரு இவனா? எப்படா வீடு கட்டி கொடுத்தோம்? எங்கன்னா விருதுநகர்ல. நீங்க வீடு கட்டி கொடுக்கவே இல்ல. 120 வீடு நீ கட்டி கொடுக்கவே இல்லை. நீங்க பொய்யா பேசுறீங்க. அப்படி வீடு கட்டி கொடுத்தா அதற்கான ஆவணங்கள் எங்க? அதற்கான ஆதாரங்கள் என்ன? அதற்கான அடையாளங்கள் என்ன? ஏய், கேக்குறேன்ல, பதில் சொல்றா. The number you are trying to call is currently not reachable. Please try again. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? எதுக்கு தண்ணி குடிங்க ஃபாதர்? குசும்ப பத்தி அவனுக்கு இவன் நம்மள டைம் பாஸுக்குன்னே வச்சிருக்கானோ. வீட்டு வாரி அலுவலர்கிட்ட போய் பேசுறேன். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க கேளுங்க ஃபாதர். சொல்லு. ஐயா, என்னங்கய்யா நீங்க வரீங்க? ஐயா கூப்பிடுறாரு. அன்னைக்கு நீ கூப்பிட்டு வந்தல, பெரிய மனுஷன் கூப்பிடுறாரு, என்னமோ லொல்லு பண்ணிட்டு இருக்கான். அன்னைக்கு நீ கூப்பிட்டல. உங்களுக்கு பிரதமருடைய அலுவலகம் சிபாரிசு பண்ணாங்களே, அது போய். மாவட்ட ஆட்சியாளர் சிபாரிசு பண்ணார்ல, அது ரெண்டும் போய். இது ரெண்டும் போயினா நீங்க அதை முன்னிலைப்படுத்திக் கொண்டு அந்த வீடு கட்டி கொடுத்தேன்னு சொன்னீங்களே, அதுவும் போய். எப்படித்தான் கண்டுபிடிக்கிறாங்களோ? நீங்க வீடு கட்டி கொடுத்தீங்கன்னா அதற்கான டாக்குமெண்ட் ஆவணங்கள் ஏதாவது இருந்தா எனக்கு காமிங்க. இல்லை ஆதாரம் இல்லை, நான் பண்ணவரேன். நான் இப்போ சொல்றேன். நான் அதில் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் நேரம். ஆமா, இவர் பெரிய மனுநீதி சோழ வம்சம். இவர் நீதி நேர்மையை விசாரிக்கிறதுக்கு போறாய. சரி, ஓகே. 2,10,000 வீடு கட்டி கொடுத்தீங்க. எத்தனை ரூம், எத்தனை பாத்ரூம், எத்தனை கிச்சன்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஒண்ணுமே தெரியாதா? உண்மையா எனக்கு தெரியாது. தெரியாது. இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது தெரியாது தெரியாது. 2,10,000 இன்றைய காலகட்டத்தில் ஒரு வீடு கட்ட முடியாது. முடிஞ்சது. எனக்கு சொல்றா, எனக்கு சொல்லணும். எனக்கு சொல்லித்தான் அவனு. நம்ம வந்து 2,10,000 தரோம் இல்லைங்களா? இந்த 2,10,000 ஒரு வீடு கட்ட முடியுமா? 2,10,000 வீடு சத்தியமா கட்ட முடியாது. முடியாது. என்னடா திருப்பு? சீரியஸா இருக்கும்போது போடா. நான் சொல்லிட்டேன். சொல்லுங்க, அதான் கேட்குறேன். இதே கூடுவாஞ்சேரியில் நான் ஒரு வீடு கட்டினேன். வெறும் 3 லட்சத்துக்கு கட்டினேன். இதெல்லாம் உண்மையா? ஈங்களா விடுறாங்க. இதே சந்தேகம் தாங்க எனக்கு இருந்தது. இதே சந்தேகத்தை நானும் அவரை கேட்டேன். எப்படிங்க முடிஞ்சதுன்னா, ஐயா முடிஞ்சது, அவ்வளோதான். உங்களுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, 2,10,000 வீடு கட்ட முடியுமா? என்ன ஃபாதர், நானும் வீடு கட்டி இருக்கிறேன், முடியாது.
என்ன சொல்லிக்கிற முதுகெலும்புலாம் தெரியுதுடா உங்களுக்கு சிபிசிஐடி ரைடு வந்துச்சாம எதுக்கு ஃபாதர்? என்ன பாவம் பண்ணீங்க? நாட்டுக்கெல்லாம் நல்லதானே பண்றீங்க, கரெக்ட், உண்மைதானே பேசுறீங்க. ஒரு வார்த்தையில போய் பேச தெரியாத குழந்தை உள்ளம் கொண்ட உங்களுக்கா சிபிசிஐடி ரைடு? இங்க பாரு, நீ யாரு எவர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சிபிஐ அனுப்பியாச்சு. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள தெரிஞ்சு போக முடியும் யாருன்னு. நான் மோசக்காரன், நான் நல்லவன் கிடையாது, நான் பிஷப்பே கிடையாது, இவருக்கு சர்ச்சே கிடையாது, இவர் படிக்கவே இல்லை. இருந்தாலும் நம்ம பெருமையை நம்ம வாயால பேசப்படாதா இல்லையா? உன்னை பத்தி எனக்கு தெரியாது. இப்போ நீங்க உத்தம புத்திரர் தவறு செய்யலன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. வீடு கட்டினது என்பது ஒரு கற்பனை கதை தான். எது கற்பனை கதை? வீடு போட்டோ இல்லையா? நான் வாங்கி தரேன், அவ்வளவுதான். எனக்கு உண்மையிலே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியல. என்னாச்சு? நீங்கள் உண்மையான ஃபாதர் இல்ல, போலி ஃபாதர். நீங்க ஃபோர்ஜரி பண்ணிருக்கீங்க. நீங்க பாஜக இந்துத்துவக்கு சார்பாக போயிட்டு ஏதோ ஆதாயம் அடைவதற்காக பொய்களை வாரி வழங்குறீங்க. என்ன பண்ண போறீங்க? ஒரு நிமிஷம் பாருங்க. இப்ப பாருங்க, பண்ணுங்க. பாத்தீங்களா நம்ம பாஸ்டருடைய அற்புதத்தை பாருங்க. வேர்க்குது ஏன்? இல்ல வேர்க்க கூடாது. கம்மிங்க. இல்ல ஃபாதர் பல்ஸ் பார்க்கறோம். நீங்க பேசணும் வேர்க்குன்னு நினைச்சிட்டீங்களா? இல்ல பல்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் டீப் பிரீத் எடுங்க. நல்லா மூச்சு விடுங்க. அன்னை தெரசா அவர்கள் மதம் மாற்றம் செஞ்சாங்க. அவங்க எந்த ஊழியமும் செய்யல. தொழுநோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தாங்க, பாதிக்கப்பட்டவங்க சிகிச்சை அளித்தாங்க. இதெல்லாம் போய் அவங்க இதெல்லாம் செஞ்சது எதுக்குன்னா மதம் மாற்றத்திற்காக தான் சொல்கிறாங்க. மோகன் பகவத், யோகி ஆதிநாத்தும் சொல்கிறார். ஏற்றுக்கிறீங்களா? கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல், எடி செருப்ப நாய். கடவுளுக்கே கோபம் வந்திருக்கும். ஏன் மோகன் பகவத் அப்படி பேசினாரு, யோகி ஆதித்யநாத் அப்படி பேசினாருன்னா சாதாரண மக்களுக்கும் கோவம் வரும். என்னடா அன்னை தெரசா போய் அப்படி சொல்லிட்டீங்கன்னு. ஒரு ஃபாதரா இருந்துகிட்டு நீங்க அப்படி பாஜகவுக்கு சப்பக்கட்டு கட்டுறீங்க. மனுஷ பிறவியாண்டா உங்களுக்கு அறிவு ஒரு மானகட்ட பண்ணி. அப்ப சொன்னவங்க அயோக்கியர்கள். அதை பத்தி நமக்கு என்னங்க வந்து பார்த்தேன். எப்படி சொல்ல முடியும்? கோவம் வருது, ஆனா உங்களுக்கு கோவம் வரல. நீங்க கடந்து போறீங்க. கேட்டா அவங்க புரியலாம் பேசுறாங்க சொல்றீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க அவங்கள்ட்ட ஆதாயம் அடைஞ்சிருக்கீங்க. நீ செய்வடா. உன் முகரக்கட்டையை பார்த்தாலே தெரியுதுடா. உன்னே மாதிரி ஐயோக்கப்பட விடுறதே தப்புடா ரோட்ல. நீங்க எப்படியும் பாஜக சேரதான் போறீங்க, பதவி வாங்க தான் போறீங்க. கூப்பிட்டா நான் போவேன், தப்பு இல்லையே. யார் கூப்பிட்டாலும் போடுவீங்களா? வருங்க மலங்க சொல்லுங்க. யார் கூப்பிட்டாலும் போடுவீங்களா? யார் கூப்பிட்டாலும் போடுவீங்களா? இங்க பாரு, வீணா ஒரு அப்ராணிய தீவிரவாதி ஆகிட்டு போயிடாதீங்க. நான் எங்க ஃபாதர் திட்டினேன்? நீங்க திட்டல. இத பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன திட்டி கமெண்ட்ஸ் போடுவாங்க. அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நோ சூடு, நோ சொர்ணை, நோ பாதரிங். நீங்க ஒரு கிறிஸ்துவ ஃபாதரா இருக்கீங்க, சிலுவை போட்டிருக்கீங்க, பைபிள் போதனைகளும் ஜீசஸ் சொன்ன கருத்துக்களையும் சொல்லுங்க. மாற்று கருத்துல தயவுசெய்து அரசியல் ஆதாயத்திற்காக தவறான பாதைக்கு போயிடாதீங்க. இதெல்லாம் எங்கடா உட்கார்ந்து எழுதிட்டு வர்றீங்க? இவ்வளவு வச்சுக்கிட்டு இங்கேயே வேலை பார்க்கற. பேசாம அரசியல்வாதியா போக வேண்டியதா? ஊழியம் என்ன, நீங்க எதுக்கு வந்தீங்க அதை மட்டும் செய்யுங்க. அரசியல போவாதீங்க. உங்கள் கண்ணியத்தை நீங்களே குறைச்சிக்காதீங்க. முடியாது, முடியாது. என்ன நடந்தாலும் சரி, இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா. நீங்க என்ன சொல்ல வரீங்க? பிஜேபியில போய் சேர்ந்துராதரா அப்படின்னு சொல்ல வரீங்க? என்ன என் கூட இருக்கணும் என்ன சொல்லுங்க ஃபாதர். என்ன சொல்லணுன்றீங்க? நான் என் டாக்டர் என் வாயை கிளறீங்க, ஏதாவது சொல்ல போறாங்க. அண்ணே, எல்லா பைட்டும் இப்படி பைத்தியக்காரத்தனமா இருக்காதண்ணே. அப்படி இருந்தா இழிச்சவா பையன் வாங்கி ஒண்ணே. இந்த நிகழ்ச்சியில் தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் அழகாக அருமையாக விளக்கமளித்தீர்கள். மிக்க நன்றி. நன்றிங்க. எப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்குடா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.